இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சோ நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you. குவிக் அண்ட் ஈஸி வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். சப்பாத்தியோட பரோட்டாவோட ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது வெஜிடபிள் குருமா ஈஸியாக சீக்கிரமாக குவிக்காக எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில், குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதோட பட்டை, லவங்கம், சோம்பு, 2 ஏலக்காய், ஒரே ஒரு மராட்டி முக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம 2 பல்லாரி வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நான் ஒரு 15-20 போல் புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 தக்காளி, 2 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா வதங்கிடுச்சு. இதோட நம்ம அரைச்ச தக்காளி, பச்சை மிளகாய் விழுத சேர்த்து இதை ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் நல்லா நான் இப்போ வதக்கியாச்சு. இதோட நம்ம தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் போல் வதக்கிக்கோங்க போதும். இப்போ இதை வதக்கிட்டு இதோட நம்ம காய் சேர்க்க போகிறோம். இப்போது கேரட், உருளைக்கிழங்கு அண்ட் பீன்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குருமா கறியிற மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இதையும் இதோட சேர்த்து இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போது தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு 400 ml ஒரு 500 ml அளவுக்கு நம்ம தண்ணி இதோட 2 கப்பு 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குருமா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப அடுப்பில் வச்சாச்சு. இப்போ இதோட நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கிறேன் நைஸாக, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கலந்து ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் நமக்கு குருமா கொதிச்சிச்சின்னா போதும். நம்மளுடைய குருமா வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி. 1.5 நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். இப்போது 1.5 நிமிஷம் போல் நம்ம குருமா நல்லா கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எக்ஸலண்ட்டான வெஜிடபிள் குருமா ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விருதை உமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.